Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலையும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12, 13 வசனங்கள். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். Titus chapter 2 verse 12, 13 and 14. It teaches us to say no to ungodliness and worldly passions and to live self-control, upright and godly lives in the present age, while we wait for the blessed hope, the appearing of the glory of our great God and Savior Jesus Christ, who gave himself for us to redeem us from all wickedness and to purify for himself a people that are his very own, eager to do what is good. Amen. நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? சகல அக்கிரமங்களினின்று நம்மை மீட்டுக்கொள்வதற்காகவும் தமக்குரிய சொந்த ஜனங்களாக நம்மை மாற்றுகிறதற்காகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படியாக. இந்த நாட்களிலே ஒரு சுத்திகரிப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒரு பியூரிஃபிகேஷன் மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தமான காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். நம்முடைய பார்வையிலே நாம் பரிசுத்தம் என்று செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய பார்வையிலே அது அசுத்தமாக இருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. தேவனுடைய பார்வையிலே எது பரிசுத்தம்? அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தணும். அதற்காக தான் அவர் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக காயப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அதில் ஒவ்வொரு நாளும் மறுபடியுமாக அக்கிரமங்களை செய்து மறுபடியுமாக உலகத்திற்குரிய ஜனங்களாக மாறாமல் நற்கிரியைகளை செய்யாமல் ஸ்தோத்திர பக்தி வைராக்கியம் இல்லாமல் காணப்படாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொண்டு ஏசப்பா எதற்காக நமக்காக மறுத்தார் அதை உணர்ந்து கொண்டு பயபக்தியோடு வாழ ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆனால் 12, 13 வசனங்களை வாசிக்கிறோம். இங்கிலீஷ் பைபிளில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். இட் டீச்சஸ் அஸ், நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நமக்கு போதிக்கிறது. எது நம்மை போதிக்கிறது? தீத்து 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். எதிரியானவர் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் கண்டுபிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. அடுத்து, வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக. அப்போ நம்மை போதித்து நடத்துகிறது, நம்மை டீச் பண்ணுறது யாரு? தேவனுடைய வசனம், கிறிஸ்துவின் உபதேசம், தேவனுடைய ஆரோக்கியமான வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். இயேசு சொல்லி இருக்கிற உபதேசங்கள், சுவிசேஷங்கள் இருக்கிறது, அதை நம்ம வாசிக்கணும். கிறிஸ்துவின் உபதேசங்களை வாசிக்கணும். வேத புத்தகத்தில் நம்ம எதெல்லாம் கடைபிடிக்க வேண்டுமோ இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் தான் மோஸ்ட்லி இது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதலால் வாக்குத்தத்த வசனங்கள் மட்டுமல்ல, இதுக்குள்ளே இருக்கிற உபதேசங்களை, ஆலோசனைகளை, ஜீவ வசனங்களை, ஜீவ
வார்த்தைகளை நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும், படிக்கணும். அதன்படியே நம்ம வாழ நம்மை ஒப்பு கொடுக்கணும். அந்த வசனம் நம்மை போதித்து நடத்தும். தேவனுடைய கிருபை நம்மை உபதேசித்து நடத்தும். ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனைக்காரராக இருந்து நம்மை போதித்து வழி நடத்தும். அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். அது எப்படி நம்மை போதிக்குமா? டீச்சர்ஸ் us no to ungodliness and worldly passions. இந்த உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு, ஒவ்வொரு மாடல்ஸுக்கு, பேஷன்ஸுக்கு நோ சொல்லும். ஹல்லேலூயா. ஆமென். நோ சொல்வதற்காக நம்மை போதிக்கிறது எது? இந்த வசனம். ஹல்லேலூயா. உண்மையாக நம்ம இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் என்றால் நிச்சயமாகவே நாம் உலகத்திற்குரியவர்களாக மாற மாட்டோம். உலகத்தின் ஆமென் ஒவ்வொரு பேஷன்ஸுக்கும் நம்ம அடிமைகளாக இருக்க மாட்டோம். ஏனென்றால் நாம் தேவனுடைய அவருக்குரிய சொந்த ஜனங்களாக இருக்கிறதினாலே ஆமென் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆதலால் பரலோக சிந்தனையோடு ஆமென் ஸ்தோத்திரம் இந்த பூமியில் உள்ள காரியங்களுக்கு அடிமைப்படாமல் ஹல்லேலூயா தேவனுடைய சித்தத்தின்படி இந்த பூமியிலே நம்ம வாழ வசனம் நம்மை கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தோடு சேர்ந்து வாழ்கிறதற்காக அல்ல. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது கர்த்தர் நம்ம இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று நம்ம வாசித்தோம் அல்லவா? ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எதிலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்தாரோ அந்தபடியே நம்ம வாழணும். அசுத்தமானதை தொடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். நோ சொல்லணும். நோ எதற்காக? அன்காட்லினஸ், தேவ பக்திக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள், அதுபோல் உலக பிரகாரமான ஆமென் காரியங்களுக்கு மட்டுமல்ல, செல்ஃப் கண்ட்ரோல். ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா ஆமென் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக லௌகிக இச்சைகளை எல்லாம் வெறுத்து பக்தியோடு நம்ம வாழ, நம்மை அடக்கி கொள்ள வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ரைட் அண்ட் காட்லி லிவ்ஸ் இன் திஸ் ப்ரெசன்டேஜ். இந்த உலகத்தில் நம்ம இப்போ வாழும்போது தெய்வ பக்தியோடும் நீதியோடும் இவ்வுலகத்தில் வாழ வேண்டி ஆவியானவர் நமக்கு கிருபை தருவார். வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். மட்டுமல்ல, நாம் நம்பி இருக்கிற ஒரு ஆனந்த பாக்கியம் உண்டு. எது அந்த ஆனந்த பாக்கியம்? எது அந்த நம்பிக்கை? அந்த பிளஸ்ட் ஹோப். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. ஹல்லேலூயா. அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதல், அதற்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை தியானிப்போமாக. ஆமென். ஆவியில் நிரம்பி ஜெபிப்போமாக. ஆமென். ஜெபத்தில் முன்னேறுவோமாக. ஆவியானவருடைய உதவியோடு ஒவ்வொரு நாளும் அவர் பரிசுத்தமாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகத்திலே சுடர்களைப் போல தேவனுக்காக பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். இந்த வசனங்களின்படியே கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளிலேயும் எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே கர்த்தா, நீர் எங்களை எதற்காக ரட்சித்தீர்? நீர் எங்களுக்காக அப்பமுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தீரப்பா. அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு மறுபடியும் அக்கிரமங்களை செய்து வாழாமல் கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம் உலகத்திற்குரிய ஜனங்களாக மாறாமல் அப்பா உமக்குரிய சொந்த ஜனங்களாக நற்கரியங்களை செய்து அப்பா ஸ்தோத்திர வைராக்கியம் உள்ளவர்களாக உமக்காக நாங்கள் செயல்பட எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. வசனங்களை கற்றுக்கொண்டு வாழ உதவி செய்யுங்க. உடைய உபதேசங்கள் எங்களை வழிநடத்தட்டும். அதற்காக உடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோங்க தாவே. உலகத்தின் பிள்ளைகளாக அல்ல அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரலோகத்தின் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர சுதந்திரவாளிகளாக நாங்கள் எல்லாரும் மாற தெய்வமாகி பக்தியோடு நீதியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அப்பா ஸ்தோத்திரம் 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 உமக்கு சொந்த மக்களாக உமக்குரிய சொந்த ஜனங்களாக நாங்கள் மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆமென் இனிய நாமத்தில் எங்களுடைய ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். May God bless you all.